பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத். என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை காண்போம். இன்று 9/8/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. குளிகை காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் 12:15 மணியிலிருந்து 1:45 மணி வரை. மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தனக்காரனாக குருமங்கள யோகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் அவர்கள் பார்வை உங்களுடைய 6ஆம் வீட்டில் பட்டு அங்கு அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் மேல் பட்டு நீண்ட நாட்களாக தீராத கடன் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவுடை அம்மனம் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக மறைமுகமாக பல லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீர்க்கக்கூடிய காலம். உணவு விஷயமாக, உடை விஷயமாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு இருந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய தங்க கோயில் அருள்பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலம். ஏன்னா மிதுன ராசிக்கு கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் நீண்ட நாட்களாக வராத கடன் வரக்கூடிய காலம், நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலம், நீண்ட நாட்களாக யாரோடு பகைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்களை எல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மனம் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கடகராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பயணத்தின் மூலியமாக பல லாபங்களை நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா அஸ்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதனால் பயணம் வெற்றிகரமான பயணம். குருமங்களா யோகத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில் வக்ரகாலத்தில் தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு பொழுதுல சங்கரன் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய சங்கர நாராயண மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே பயணம் செய்யக்கூடிய சுக்கிர பகவானும் பல்வேறு லாபங்களை மறைமுகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் இயன்றவர்கள் கண்டிப்பாக மைசூர் போய் சாமுண்டீஸ்வரி வழிபடுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அங்கு கன்னிமார்கள், சப்த கன்னிமார்கள் இருப்பார்கள். அவற்றில் சாமுண்டீஸ்வரி இருப்பாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு தனி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சிம்மத்தில் சூரியன் ஏறி பயணிக்கக்கூடிய நேரத்தில் சாமுண்டீஸ்வரி யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பயனடைவார்கள். இந்த நேரத்தில் மைசூர் சாமுண்டீஸ்வரி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் தனவரவு பெருகும் நாளாக, சாமுண்டீஸ்வரி அருளால் தனவரவு பெருகும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு பல லாபங்கள் நடைபெறுது. ஏன்னா ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்தாலும் அடுத்து வரக்கூடிய காலத்தில் தனக்காரனா 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்று
பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதற்காக திட்டமிட்டு செயல்படும் போது நீண்ட நாட்களாக மீட்காமல் இருந்த நகைகளை மீட்க முடியும். நீண்ட நாட்களாக வராத கடன் வரும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் இணைந்து உறவு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரர்கள் ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போது, பல உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, உடல்நிலை சரி செய்யப்படும். அஷ்டமத்து குருவாக இருந்தாலும் 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து குரு கொடுக்கக்கூடிய பொருளாதார தடை, நோய், எதிரி எல்லாத்தையும் வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சென்னை திருவான்மூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் மருந்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே போல 7ஆம் இடத்தில் குருமங்களா யோகம், கிடைக்காத வரமும் கிடைக்க பெறும் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அற்புதமான காலத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் சனி வக்ர காலத்தில் பயணம் செய்து பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மனை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போகுது. பல வராத கடன்கள்லாம் வரப்போகுது. அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் மாமனார் வழி உறவால் இருந்த சிக்கல்கள் தீரப்போது, மாமனார் வழி சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக வராத கடன் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மனை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல லாபங்கள் நடைபெற போது, அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பல நல்ல விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு குருமங்களா யோகத்தில் குரு பகவானும் சாதகமாக இருந்து உங்களுக்கு பல தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தில் சனி பகவான் பாத சனியில் இருந்து சில வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்காமல் ரொம்ப குறைவாக கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு உங்களை வருத்தி கொள்ளக்கூடாது. சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய மரகத நடராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு பல லாபங்கள் நடைபெற போகுது. பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி வரப்போகுது. சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போகுது. சில உறவுகளோடு இருந்த பகைகள் விரவக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் ஜென்ம சனி காலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக திருநள்ளாறு இருப்பாங்க. திருநள்ளாறுல சனீஸ்வர பகவான் இருப்பார். சனீஸ்வர பகவானை வழிபடாமல் தர்ப ஆர்ணீஸ்வரரை வழிபட்டு பின்பு சனீஸ்வர பகவானை வழிபடும் போது உங்களுடைய ஜென்ம சனி காலம் என்பது தாக்கம் குறைந்து வளமான வாழ்க்கைக்கு வித்திடும். இன்றைய நாளில் திருநள்ளாறுல அருள்பாலிக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு பல லாபங்கள் நடைபெற போகுது. பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெற போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போகுது. நீண்ட நாட்களாக வராத கடன் வரப்போகுது. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். திருமணம் நடைபெறாதவர்கள் கூட திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் சின்ன சின்னதாக மன வருத்தம் தர மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும். மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள்ட்ட பாராட்டும் சில கவனக்குறைபாடால் சில திட்டும் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுவிடும். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாளை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி உறவுகளை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே போல் சில வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்து இன்றைய நாளை நகர்த்தும் போது வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கொண்டு
வாயை பத்திரமாக பார்த்து கொண்டு நகர்த்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பழனிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய போகர் பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசுந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி என்பது கருட பகவானை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கருட பகவானை ஒவ்வொரு நாளும் வழிபடுவதற்கான சிறப்பான வழிமுறைகள் உண்டு. அதில் வியாழக்கிழமை வழிபடும் போது தனம் பெருகும் என்று சொல்வார்கள். கருட பஞ்சமி நாளில் கருட பகவானை வழிபடும் போது 7 தலைமுறைக்கும் செல்வமானது சேர்ந்துவிடும் என்று ஒரு கூற்று உண்டு. அதனால் கருட பஞ்சமி நாளில் கருட பகவானை வழிபட்டு அனைவரும் கருட பகவானை அருளாசி கிடைக்கப்பெற்று செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.